ஒரு வீட்டையே பிள்ளைகள் தங்குற இடம் கொடுத்து சாப்பாடுலாம் யார் கொடுக்குறா? சார் அப்புறம் சமைச்சு கொடுக்குறது இவங்க தான். நீங்களே சமைச்சிருவீங்க? அப்படியா, பரவாயில்லையா. உங்களுக்கு கபடி எப்படிமா எந்தமா இப்படி ஒரு அட்மாஸ்பியர் வந்தீங்க? எந்த ஊர் நீங்கள் எல்லாருமே? நீ எந்த ஊருமா? நாகர்கோயிலா? சுத்து முடிச்சு இங்கே தான் இருக்குறியா? நாகர்கோயிலில் வந்து இங்கே கபடி எப்படி விளையாட எப்படி தெரியும் உனக்கு? அம்மா சொன்னாங்க இங்கே நல்லா இருக்குது போன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷமா விளையாட வரா? 2 வருஷம். 2 வருஷமா இருக்கா? நல்லா பிடிச்சிருக்கா உனக்கு? திருச்சியா? திருச்சியா நீங்கள் எப்படி இருந்தீங்க? அண்ணன் கபடி பிளேயர். உங்கள் அண்ணன் திருச்சி கபடி பிளேயர். சரி, அங்கெல்லாம் லேடிஸ் டீம் அங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டு இங்கே எப்படி இருந்தீங்க? ஃபோனில் பார்த்தேன், விளையாடுவோம். ஃபோனில் பார்த்தீங்க. எவ்வளோ நாளாக இருக்கீங்க? 2 வருஷமா. 2 வருஷமா. நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருக்குது? ராஜபாளையம் சார். எனக்கு லக்ஷ்மிபுரம். இங்கே தென்காசி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி. திருப்பத்தூர். ராம்நாடு. வெரி குட். திருநெல்வேலி பக்கத்தில். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். கோயில்பட்டி தூத்துக்குடி. மகாஸ்ரீ வத்திராயிருப்பு. நீ என்ன படிக்கிறீங்க? 6th முடிச்சு 7th படிக்கிறேன். உங்களுக்கு டீம் ஒரு டீம் இருக்குதா? உங்கள் 6th முடிச்சு 7th ஒரு டீம் இருக்காங்களா? ஒரு டீம் இருக்கீங்க. 10ஆம் கிளாஸ் வரும்போது பெரிய பிளேயர் ஆயிருவீங்க. இப்போவுமே எய்ம் பண்ணணும், புரிஞ்சா? இப்போவுமே நம்ம வந்து ஏன்னா 10லே இந்த கார்த்திகா பிள்ளைலாம் எடுத்திங்கன்னா ஒரு 10லே வெளியே வந்துட்டாங்க, மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. புரிஞ்சா அவருக்கு? அந்த லெவல் வரும்போது நம்ம கரெக்டாக வந்துடணும். என்ன தம்பி என்னமா? அப்போ இப்போவுமே எய்ம் பண்ணணும், இப்போவே வரணும். 10th இப்போ கரெக்டாக 6th இருக்கீங்களா? 7th கரெக்டாக எய்ம் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம இந்தியா லெவலில் சைன் பண்ண முடியும்னா. தஞ்சாவூர் ஏமா? தஞ்சாவூர்லாம் பெரிய பிளேயர் இருக்காங்க, பெரிய அகாடமி இருக்குது. அதெல்லாம் விட்டு இங்கே எப்படி இருந்தா? ஃபோனில் பார்த்தது யாருக்கும் இருந்தது? ஃபோனில் நிறைய அகாடமி இருக்கா? என்ன கண்ணகி நகர் இருக்குது, அங்கே இருக்குலாம் இருக்கா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டா நீ? அப்பாவும் அண்ணனும் பார்த்து சொன்னாங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்காத அக்கறை உலகத்தில் யாருக்குமே இருக்க போகிறதில்லை. அவங்க நல்லா வாட்ச் பண்ணி இங்கே பார்த்து ஒரு பிள்ளை அனுப்பியிருக்காங்கன்னா அவருக்கு சாருக்கு தான் இந்த கிரேட். அவருங்க போட்டு ஒழிச்சிட்டாரா? ஒன்றே ஆகிய வேற சரி பார்த்தேன். ஓகே, அப்போ என்ன அவருக்கு அந்த விசுவாசமும் அந்த உழைப்பு தான் அவருக்கு அந்த 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 இடத்த கொடுத்துருக்கு. புரிஞ்சா? ஓகே. நீ என்ன இப்போ அபன்ஸா டிஃபென்ஸா என்ன பொசிஷன் ஆடுவீங்க? லெஃப்ட் காம். இப்போ அபன்ஸ் ஆடுற அந்த ரைட் பிள்ளைங்களாம் இருக்காங்களா, எல்லாரும் ஒரு பொசிஷன் பிடிங்க. ஒரு ஆல்ரவுண்டராக வரணும். அது அவர் ஆல்ரவுண்டர் நீ நினைக்கணும். நம்ம அபன்ஸ் மட்டும் எனக்கு பத்தாது, எனக்கு டிஃபென்ஸ் என்ன செய்யும் வரணும். டிஃபென்ஸும் பண்ணோன்னே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் பண்ண ஆல்ரவுண்டராக இருக்கணுமா? ராஜபாளையமா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 6 வருஷமா இருக்கேன். நல்ல பெரிய பிளேயர் இருப்பிய? பெரிய பிளேயர் தானே நீ? ஆமான்னு சொல்லு. அப்படி சொல்லு. என்ன அவசரம் டிஃபென்ஸா? அஃபென்ஸா? போகிற இடத்துல நல்லா ஆடிட்டு இருக்கியா? நல்லா ஸ்கோர் பண்ணுவியா? ஒரு டோர்னமெண்ட் எத்தனை பாயிண்ட் எடுப்பா? 10 பாயிண்ட் எடுத்திருக்கேன். எங்கேயாவது எடுத்திருக்கா? 10 டேயில் எல்லா மேட்ச்லையும் 10 பாயிண்ட் எடுக்கணும்னா ஒரு டோர்னமெண்ட்னா 10 பாயிண்ட் எடுக்கணும். எப்படின்னா எப்போவுமே நமக்கு ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தாகம் மீனிங் நீ 10 பாயிண்ட் எடுக்கலாம், 20 பாயிண்ட் எடுக்கலாம். நீ கம்மியாக கம்மி, நான் எடுக்கிறது கம்மி, நான் எடுக்கிற பாயிண்ட் கம்மி, விளையாடுறது கம்மி அப்படின்னு தான் நினைக்கணும் எப்போவுமே. அப்போ தான் உனக்கு தாகம் இருக்கும், தண்ணி குடிக்க முடியும். புரிஞ்சா? 20 பாயிண்ட் எடுத்துட்டேன், நான் டீமை ஜெயிக்க வச்சுட்டேன், இப்படி நீ என்னைக்கு நினச்சாலும் நீ கீழே தான் இருப்போம். புரிஞ்சா? நம்மளோட எவ்வளோ பிளேயர், நிறைய பிளேயர் இருக்காங்க, எவ்வளோ பேர் முன்னுக்கு இருக்காங்க, எத்தனை பேர் விளையாடிருக்காங்க, எல்லாருமே இந்த கனவோடு தான் போயிட்டே இருப்பாங்க. போதும்னு ஒரு காலம் நினைச்சக்கூடாது. இன்னும் எவ்வளோ போக வேண்டி இருக்குது, நேஷனல்ஸ் இந்தியாலாம் போக வேண்டி இருக்குது. அப்போ நிறைய விளையாடணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். கூடுதலாக என்ன செய்யணும்? டைம் ஒதுக்கி மற்றவங்க பண்ணுறதை விட கூடுதல் டைம் ஒதுக்கி பண்ணணும். மற்றவங்க நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்லை, வெளியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல, பாப்பால கார்த்திகெல்லாம் எவ்வளோ பண்ணுறா, என்ன பண்ணுறான்லாம் பார்த்து அதை விட ஜாஸ்தி பண்ணணும். அதை விட நல்லா பண்ணால் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு டீமில் ஒரு டோர்னமெண்ட்னா 5 பாயிண்ட் மேலே கண்டுருப்பீங்க. 10 பாயிண்ட் எடுப்பீங்களா? 10 பாயிண்ட் எடுப்பீங்க. பாரு, வெரி குட். இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு 10 பாயிண்ட் எடுக்கணும் எல்லாரும். நான் என்னென்னா இந்த பொண்ணு எடுப்பா அந்த பொண்ணு எடுப்பான்னு நான் சொல்லலை. அப்படி இருந்தால் அந்த டீம் வளராது. ஒரு ஆளை நம்பி ஒரு நாள் ஒரு கால டீம் இருக்கக்கூடாது. இந்த அக்கா 10 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா நீ எத்தனை பாயிண்ட் எடுப்பா? 10 பாயிண்ட் எடுப்பா. அப்படி தான் போட்டி இருக்கணும். இதான் போட்டி. 10 10 10. வெளியே இருக்கிறாங்க, வெளியே என்ன படிச்சிருக்காங்களா, அவங்களும் இதே போட்டி தான் போடணும். எப்போ இறக்கி விட்டாலும் 10 பாயிண்ட் எடுக்கணும்னாங்க. 10 பாயிண்ட் 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா நம்ம பிளேயருக்கே லாய்க்கு இல்லாதாவது. பிளேயர்னாலே 10 பாயிண்ட் இருக்கும். அப்போ டிஃபென்ஸும் 5 அடி அடிச்சிருக்கணும். எப்பவும் வச்சுக்கணுங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. கன்னியாகுமரியா? எங்கள் ஊரா? நம்ம ஊரா? மயிலாடியா? இப்போ மயிலாடியில் சந்திரனெல்லாம் பெரிய டீமில் வச்சுருக்காங்களா? திருநாகூர் டீம் இருக்குது, அங்கே பெரிய டீம்லாம் இருக்குது. அதை விட்டு நீங்கள் வந்துருக்கீங்க? நல்லா டிசிப்ளினாக இருக்குது. வீட்டில் பார்த்து விட்டாங்க. வீட்டில் யார் பார்த்துட்டா? அப்பா அம்மாவை பார்த்து. நீ முதல்ல எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா? ஆர்எல் வாய்மொழி. எங்கள் கோச் பார்த்துட்டாங்க, நவீன் கோச். அவங்க பார்த்துட்டாங்க. உங்கள் கோச் யார்? அங்கே விளையாட இருக்க லேடிஸ் டீம் இருக்குதா? ஆமாம், கன்னியாகுமரியில். இது ஆர்எல் வாய்மொழியில் இருக்குது. ஆர்எல் லேடிஸ் டீம் இருக்குதா?
சரி சாப்பாடு இங்கெல்லாம் எப்படி ஃபீஸ் சாப்பாடுக்கு ஃபீஸ் எல்லாம் எப்படி கட்டாயம்லாம் இல்லை ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ்லாம் அவ்வளோக்கலாம் கிடையாது கொடுக்குறாலும் கொடுத்துக்கலாம் வேண்டாதாலும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படியா மேட்ச்சில் விளையாடுற ப்ரைஸில் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படி தானே வின் பண்ணுற காசில் சாப்பிட்றீங்க தேவைப்பட்டால் வாங்கிடுவாங்க அவ்வளோ இல்லைன்னா இருக்காது கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஃப்ரீயாக சாப்பிடணும் என்னோட எண்ணம் அதுதான் ஏன்னா எல்லாருமே மேட்ச் வின் பண்ணி நமக்கு அந்த தாகம் விளையாடுற தாகம் மாதிரி டீமை வின் பண்ண வைக்கிற தாகம் இருக்கணும் புரிஞ்சா ஒரு டோர்னமெண்ட் போகிறோம் நீங்கள் இப்போ நாகப்பட்டினம் போனீங்க அப்படி தானே அங்கே எவ்வளோ தான் ப்ரைஸ் மணி எவ்வளோ 1 லட்ச ரூபா உன் எண்ணமே இங்கேருந்து போகும்போதே இந்த 1 லட்ச ரூபா எனக்கு எங்கள் டீமுக்கு வேணும் எனக்கு வேணும்னு இல்லை நீ காசு எடுக்க போகிறது இல்லையா ஜெயிச்சா காசு நீ எடுக்க போகிறீங்களா இல்லை யார் கொடுப்பீங்க கிளப்பு கொடுக்கணும் இப்போது என்னை நம்பி சீனியர்ஸை நம்பி ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சிலவங்க காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சாப்பாட்டுக்கு இது கொடுக்க வேண்டிய வராது நான் விளையாடி காட்டி கொடுப்பேன் நாங்கள் விளையாடி ஜெயிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போங்க ஏன்னா அது தன்னை தாண்டுற விஷயம் தானும் விளையாடுறோம் பிறருக்கு என்ன செய்கிறோம் விளையாட வைக்கிறோம் விளையாட்டு டெக்னிக் மட்டும் இல்லை இந்த ஃபைனான்ஸ்க்கு கமிட்மெண்ட்டும் கொடுக்குறோம் அதை வச்சு விளையாட ஜெயிச்சிடலாமா அடுத்தோட போகும்போது அப்படி போகணும் எந்த இடத்தோட போகணும் எனக்கு பரிசு வேணும் கடவுள்கிட்ட வேண்டும் போது நினைச்சிங்க பரிசு வேணும்னு சொல்லிட்டு போங்க விளையாட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க என்ன அது பெஸ்ட் இந்த ஒரு இடத்துல எல்லோரும் சேர்ந்து இருக்கிறீங்க ஒரு வீட்டில் இருக்கிறீங்க ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம் தெரிஞ்சில உங்களுக்கு வீடுன்னு என்னது ஒரு வீடு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் நிறைய பேர் எந்த ஜாதி மதம் தாண்டி இருக்கிறோம் டீம் நம்ம ஒரு டீம் நம்ம தான் விளையாடணுங்கிற உணர்வு என்ன செய்யணும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம்னா இது குடும்பம் இது ஒரு கபடி குடும்பம் பாரதிங்கிற ஒரு குடும்பம் நம்ம குடும்பம் ஓகேயா சரி இன்னொன்று போக மாதிரி நானும் ஃபஸ்ட்டு இப்போ மாதிரி தான் டீம் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக நான் 45 பசங்க வச்சுருந்தேன் இப்போ வச்சுருக்கேன் இப்போ எனக்கும் இப்போ நிறைய பசங்க வெளியே போயிட்டாங்க அது காரணம் நிறைய இருக்குது முதல்ல வச்சுருந்தேன்ல நான் எங்கள் டீம் வந்து அப்போ தான் அந்த இடத்துல வந்து டிசிப்ளினாக ஆரம்பிக்கிறோம் அவ்வளோதான் ஒரு சொன்னார் இப்படி சொன்னார் என்கிட்ட டிசிப்ளினாக இருக்கும் ஒரு செல்லு கூட இன்னும் யாரும் யூஸ் பண்ணலான்னு சொன்னார் இது எங்கேயுமே நடக்காது ஆக்சுவலாக செல்லு யூஸ் பண்ணாமல் இந்த காலேஜ் பிள்ளைலாம் வைக்க முடியாது நீங்கள் வெரி கிரேட் பிள்ளைங்க என்ன ஓகே நீங்களே கற்றுட்டுங்க உங்களுக்கு அப்போ இந்த காலம் மாறிக்கிட்டு இருக்க காலத்தில் தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க ஒரு காலம் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு செல்லை பார்த்தே நிறைய விளையாட்டு படிக்கிறாங்க செல்லு பார்த்தே மூமெண்ட்ஸ் படிக்கிறாங்க அந்த காலத்தில் செல்லை கூட பார்க்கக்கூடாதுன்னு வச்சிருக்காரு நீங்களும் அதை விருப்பப்பட்டு பார்க்கல டைம் இல்லை காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க திருப்பி விளையாடுறீங்க காலேஜ் போகிறீங்க ஸ்கூல் போகிறீங்க கரெக்டாக தான் இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது போயிடும் இந்த கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும் போயிடும் உனக்கு நீ பாரு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் உனக்கு தன்னால் ஆப்பிள் செல் தேடி வரும் ஒரு கணவன் வழியாக வரலாம் இல்லை தம்பி விளையாடலாம் அண்ணா விளையாடலாம் அப்போ வழியாக வரலாம் நீ அதங்க விட்டுரு போல செல்லு கிடைக்கலன்னு இப்போ ஒரு யாதகம் இருக்குல்ல அதை விட்டுரு கண்டிப்பாக நினைஞ்சு உனக்கு அது கிடைக்கும் எல்லோரும் கிடைக்குன்னா புகழ் உனக்கு கரெக்டாக கிடைக்கும் கொண்டாட நீங்கள் விளையாடனா புகழை கொடுக்க போகிறீங்க நீ வேணா உனக்கு தானே புகழ் காசு அவர் கொடுக்க மாட்டார் காசியா நீங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்களா சாப்பிட்றீங்களா அது அவ்வளோதான் தர முடியும் அவர் எவ்வளோ தர முடியும் தருவார் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கணும் அது கணக்கு தம்பிட்டு கணக்கு இல்லாமல் தான் கஷ்டம் நீ கணக்கு வச்சுருந்தா தான் கரெக்ட் கணக்கு வைக்கலன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ராமூர்த்தி திட்டம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு டீம் வச்சுருந்தார் நான் மதுரையில் வேலை பார்த்தேன் பிஆர்சியில் அப்போது மதுரா கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிட்டம்பட்டி ராமூர்த்தி லேடிஸ் வச்சுருந்தார் இந்தியாவில் நம்பர் 1 டீம் இந்தியா நம்பர் 1 கோச் அவர் இந்தியா நம்பர் 1 பிளேயர் அவர் 3 இருக்கார் அவர் எப்படி பாருங்கள் முதல் நடத்தின நேஷனல்ஸில் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கினவர் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் நேஷனல்ஸ் நடத்தினாங்க அதில் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்குவார் உட்கார்ந்த ஆட ஒரு ஸ்டைலே வேறு டீம் சொல்லிக் கொடுக்க விதம் வேறு அப்போ அவர் சார் என்ன பண்ணுறா இதான் பண்ணார் அங்கெல்லாம் நடிக்கிற பிள்ளைகள் ஒன்றும் கிடையாது அவ்வளோ படித்து அவர் வீட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தாரு ஆனால் கணக்கு வைக்கல ஒரு தப்பு பண்ணவர் தான் ஏன்னா அவர் இன்கம் டேக்ஸ் அவர் கஸ்டம்ஸ் வேலை பார்த்தவர் இன்ஸ்பெக்டர் இருந்தார் சூப்பர் ரிட்டையர்ட் ஆனவர் ஒய்ஃபும் வேலை பார்க்குறாங்க அப்புறம் அவருக்கு பொண்ணு தான் இப்போ ஒரு கேரான்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்காங்க தெரியுமா கேரா எஸ்டேட் கோச் இருக்கார்ல அவங்க மகாது அந்த வருஷ புண்ணியங்களை அந்த பிள்ளை வேலை கிடச்சி எஸ்டேட்டில் நல்ல சாதாரண வேலை இல்லை அவளுக்கு அந்த ஒழுக்கமாக அந்த டிசிப்ளினாக கிடச்சி அப்போ அவர் உங்களை மாதிரி நிறைய பொண்ணு வேட ஆரம்பிச்சிட்டு எங்கே போனாலும் பெஸ்ட் பிளேயர் எங்கே போனாலும் அவர் டிவி தான் கிடச்சிது அப்போ அவர் அது அவ்வளோ செலவு பண்ணுவார் என்ன செலவு பண்ணுறாருல்ல நீ கணக்கு கேட்கல அதான் உரிமை இருக்குங்கிறது கணக்குக்கு அவனுக்கு உரிமை இருக்குது என்ன பண்ணால் பேரண்ட் சைட்லேருந்து இவ்வளோ பணம் வருது ஏன் பணத்தில் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவரை கொச்சப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதில் ரெண்டு பொண்ணு டாப் இந்தியாவில் விளையாடிச்சு மென் மாதிரி ஆடும் ஸ்டைல் முன் வெட்டியிருக்கோம் சிலிண்டரில் வேலை கிடச்சி சிலிண்டரில் அவர் ஒரு பொண்ணுக்கு வேலை கொடுக்கல மொத்தமாக பேசினார் போர்ட்டஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் பொண்ணு 7 பேர் இருந்தால் தான் வேலை கொடுக்கணும்னு சொன்னேன் 7 பொண்ணுக்கு வேலை வாங்கினார் நல்ல டாப்பாக 2 பேர் சிலிண்டரில் வேலை கிடச்சிது புரிஞ்சுங்க இப்போ அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணுக்கு அம்மா தான் கேட்குறது கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு
இப்படி என்ன செய்ய என் பையன் என் பிள்ளைக்கு இதில் தான் நீங்கள் எல்லாம் கிளப் வளர்த்தீங்க, அவளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னா அவர் ஆள் அப்செட் ஆகிட்டு. அப்புறம் ஒரு டென்ஷன் வச்சு அவர் கொஞ்சம் அப்செட். நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ண ஆள் அப்போ தெரியும் எனக்கு. இப்போ நான் பார்க்குறேன், புரிஞ்சா உனக்கு? அந்த ஒரு பொண்ணு நாங்கள் மெட்ராஸ் மேட்ச்சில் விளையாடிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு இந்தியா கேம்புக்கு போகுது ரயில்வேலேருந்து. ஒரு ஜென்ஸும் கிடைக்குது, அந்த ஜென்ஸும் லேடிஸும் வராங்க. நாங்கள் பிஆர்சி டீம் அங்கே ஆடுறோம். அவர் எனக்கு கோச்சாக இருக்கார். அந்த பொண்ணு அங்கே வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகுது. அந்த பொண்ணு வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகுது, அவர்கிட்ட சொல்லாமல் போகுது. எப்படி இருக்கும் அவருக்கு? யோசிங்க, ஒரு கோச்சு எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். அவர் எனக்கு அடுத்த வேலை செஞ்சார். அந்த பொண்ணு ஆக்சுவலாக வந்து அது பொண்ணு இல்லை, இந்த இன்னொரு பாலியன்னு சொல்லல, அது கரெக்டாக பேப்பரை போட்டு டிபார்ட்மெண்ட் விட்டார். நான் உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன், உன்னை எங்கேயோ கொண்டு வச்சுருக்கேன், மலைக்கு மேலே வச்சுருக்கேன், நீ என்ன பண்ணுறா, என்ன மதிக்கிறேன்னு சொல்லி தப்பான கான்செப்டில் எடுத்தார். அப்புறம் ஏதோ அது சரி பண்ணி எடுத்து அந்த இடத்துல அந்த பொண்ணு வேலை இல்லாமல் வேலை பார்க்குது. நல்ல பெரிய பொண்ணாக வேலை பார்க்கலாம். நம்ம இப்போ ஐடியா இல்லை எனக்கு. காரணம் என்ன, அவரை வந்து நோஸ்கட் பண்ணது. அதனால தான் அந்த கணக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொன்னால் கணக்கு நான் இன்னும் சொல்லுவேன், சார்ட்டையும் சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்லுவேன், கணக்கு வச்சுக்கணுங்க. இப்போ இனி இப்போ இதுக்கு முன்னாடி வைக்காட்டாலும் பரவாயில்ல, இனி வச்சுருங்க, வச்சு அதை பண்ணுங்கள் கரெக்டாக. அப்போ அது ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணும். ஆக்சுவலாக எனக்கு டீமை 6 மாதம் எந்த டோர்னமெண்ட் போனாலும் சரி தான் பக்கு போட்டு தான் ஆடணும். புரிஞ்சது வேறு? 6 மாதம் பக்கு போட்டு தான் ஆடினாங்க. ஐசிஎஃப் கூட ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். பெரிய டீம் அது பக்கு தான் போடுவோம். எத்தனை பேர் 2 பேர் பக்கு போடுவோம். அடிச்சு விடு, ஏன்னா அது அனுபவம் கிடைக்கும். அப்போ தான் நீ பக்கு போட்டு ஆடினா தான் இந்த டிஃபென்ஸை நீ வலுவாக்க முடியும். ஆனால் எப்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும்ல, அதில் போனஸ் தாண்டி ஆகணும், அடிச்சாகணும். நீ போனஸ் தாண்டி ஆகணும், இல்லை தொட்டாகணவா, அப்போ நீ அடிச்சாகணும். சும்மா நிற்க முடியாதுல்ல. அப்போ ஒன்று ஆக்டிவ் ஆகிடுதா, அந்த பக்கு போட்டு ஆடலாம் ஆக்டிவ் ஆகிடுறீங்களா? இப்போ நீ மேக்ஸிமம் நிறைய ரைடு என்ன செய்யணும், நிறைய டோர்னமெண்ட் பக்கு போட்டு என்ன செய்யணும், அடுத்தவங்க திறமை வெளிப்படுறதுக்கான முதல் மூலாதாரம் இது பக்கு போட்டு ஆடுறது. உன்னை கண்டு ஒரு டீம் பயம் இருக்கணும். உங்களை கண்டு ஒரு டீம் என்ன செய்யணும், பயம் இருக்கணும், பயத்தை கொடுக்கணும். எதிரிக்கு ஒரு பயத்தை கொடுத்தா ஒன்று பயன் எடுக்க முடியும். நீ அவங்கள கண்டு பயந்துட்டா நடக்குமா? அதனால் நீங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருங்க. ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி தப்புகளை செய்யவும் செய்யக்கூடாது. அவரே வந்து இப்போ நான் அவரை ரொம்ப பெருமையாக பார்த்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய லேடிஸ் டீமும் பார்த்துருக்கேன். நானும் போயிருக்கேன். நான் இப்படி என்னென்னா என்னோடய வேலை என்னென்னா ஒரு ட்ராவல், ஒரு சமூகத்தில் நிறைய பேர். நானும் ஒரு லேடிஸ் டீம் வச்சுருந்தேன், இப்போ வைக்கல. எனக்கு பிள்ளைங்க எல்லாம் வேலை. 25 பிள்ளை 30 பிள்ளைகள் இருப்பாங்க, 30 பிள்ளைகள் வேலை. இப்போ எப்படின்னு பாருங்கள். ஒரு இந்தியன் ரயில்வேஸ் பொறுப்பில் போச்சு, இந்தியா சர்சன் ரயில்வே பொறுப்பில் அப்பாயின்மெண்ட்டு, 2 இந்தியா கேம்பு, ஒரு ஜூனியர் இந்தியா, எல்லாம் 10 வருஷம் 8 வருஷம் உழைப்பு, 8 வருஷம் உழைப்பு. அப்படியே காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன். எல்லாரும் வேலை, போலீஸ் வேலை அதெல்லாம் கிடச்சிது. நான் போயிட்டேன். இப்போ கஷ்டம் எனக்கு வைக்கிறது. இப்போ அவர் பெருமையாக பார்க்குறேன். 8 வருஷம் வச்சுருக்காரு, 11 வருஷம் வச்சுருக்காரு, நிறைய வருஷம் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க நான் பார்க்குறேன். அவர் வந்து ஒரு பிள்ளை இந்தியா கிடச்சி போட்டு, ஒரு பிள்ளை வேலை வாய்ப்பு கிடச்சி போட்டு அப்படின்னு விடுறாரு. விடமாட்டாங்க. ஏன்னா சுயநலம் வரும். இந்த பிள்ளை இருந்தால் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுக்கும், இந்த பிள்ளை இருந்தால் இந்த பொண்ணு நல்லா வேணும்னா நமக்கு ஜெயிச்சு கொடுக்கும். அவர் போலீஸ் வேலை கிடச்சி விட மாட்டார். விடாத ஆள் இருக்குது இந்த சமூகத்தில். நல்ல பிளேயருக்கு அப்பாயின்மெண்ட் போடணும்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு விடாத ஆளுகள் இருக்குது. நீங்கள் என்னையும் புரிஞ்சுக்கணுங்க, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நீ எவ்வளோ விளையாடுற, நீ இந்த காலத்தில் பருவத்தில் நீ தள்ளி விடலைன்னா, அந்த பொண்ணையே பையனே வச்சுருந்தேன்னா, ஒரு இந்த இன்ஜுரி இந்த ரெண்டுமே ஒருத்தன் லைஃப் ஸ்பாயில், அவ்வளோதான். இந்த ரெண்டு வந்துன்னா ஒரு லைஃப் ஸ்பாயில். அதுக்கு கஷ்டம், அதை ரெக்கவரி பண்ணி எடுக்கிற கஷ்டம். ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம், ஆனால் கஷ்டம் அது. உங்கள் இந்த 18-17 வயசு கண்டிப்பாக ரெக்கவரி ஆயிரும். ஏன்னா எனக்கு இந்தியாவுக்கு போன பிள்ளை ரெக்கவரி ஆகிட்டு, ஒரு நீ இன்ஜுரி ஆச்சு, ரெக்கவரி ஆச்சு. அப்போ தான் இந்தியா கேம்ப் பண்ணான். இந்தியா கேம்ப் போன பிள்ளை அந்த பொண்ணு தான். ஒரு கேம்ப் எனக்கு முதல் இந்தியாவுக்கு எத்தனை வயசு, 16 வயசில் போச்சு. இந்த கார்த்திகை அப்புறம் அதே வயசு அதே பீரியட் இந்தியா கேம்ப் ஆடணும். அது கூட அந்த கேராம ஆடணும், அவருக்கு ராமூர்த்தி மாவளம் ஆடணும். கொஞ்சம் அவருக்கு அந்த பொண்ணு போச்சுன்னா ஃபிட்னஸில் கேட்டுக்கணுங்க. ஜூனியரும் சீனியரும் சேர்ந்த இந்தியா கேம்ப், புரிஞ்சா? கிராஸ் கண்ட்ரி விடுவாங்க. அவ்வளோ வந்து முதல் 10 நாள் போனால் யாரும் கண்டுக்கிடல. ஒரு 10ஆம் நாள் கிராஸ் கண்ட்ரி விட்றாங்க. கிராஸ் கண்ட்ரின்னு தெரியல உங்களுக்கு? லாங் ரேஸ் ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடுவாங்கல்ல, அதுக்கு பிறகு கிராஸ் கண்ட்ரி. அது நம்மளை நமக்கு ஸ்டெமினா வரது அங்கே தான். ஒரு நாள் 5 டோர்னமெண்ட் ஆடணும், 5 மேட்ச் ஆடணும். ஒரு டோர்னமெண்ட்டில் 5 ரவுண்ட் ஆடணும். ஆட வேண்டியிருமா? நல்ல வேடம் அவ்வளோ வருமா வராதா? ஒரு நாள் 1 டே மேட்ச் நடத்துறாங்க, 5 ரவுண்ட் ஆட வேண்டியிருமா? அது எங்கே இருந்துடும் ஸ்டெமினா? ஸோ தனியில் வந்துடுமா? நீ ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஷார்ட்ல இதே ஓடிட்டு பழக்கப்படக்கூடாது. அதுவும் உடனே சார் தலையாருக்கு அது அவர்கிட்ட போகிறோம். அது கிராஸ் கண்ட்ரி ஓடின இடத்துல 1 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் அந்த பொண்ணு ஃபஸ்ட் வந்து 1 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் வந்து
புரியுது? அது கிலோமீட்டர் சும்மா இல்லை, ஒரு 15 கிலோமீட்டர் வரும், 1 கிலோமீட்டர் அடிச்சேன்னா எவ்வளோ ஸ்பீடு வந்துருக்கும். அந்த கோச் இருந்தார், ஒரு லேடிஸ் கோச். அப்போ தான் அந்த பொண்ணு எந்த ஊருன்னு கேட்டது. நான் ஒரு கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் வந்துருக்கேன். அந்த பொண்ணு ரைடே விடலை. அதுக்கப்புறம் தான் ரைடு விடுது. அப்புறம் ஸ்ப்ரிண்ட் விட்டாங்க. ஸ்ப்ரிண்ட் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு. அதில் மொத்த 48 பேரில் ஃபஸ்ட்டாவா. எங்கேருந்து வந்து அந்த ஸ்டெமினாக்கு நம்ம அந்த 16 வயசில் கொண்டு வரணும் இவங்கள. சார் அதுதான் சொன்னேன், அது கொண்டு வரணும். காம்படிஷன் அதுதான். சாதாரண காம்படிஷன் நம்ம யாரும் விளையாடலை. நீங்கள் பொத்து போட்டு 2 ஜம்மனி ஹைட் வெயிட் ஜம்மனி இருக்கா. சாதாரண விளையாடுறது நினைக்க வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் இந்தியா போனோம். இந்தியா அந்த இதில் இந்தியா படம் தான், இந்தியா கொடி தான் இருக்குது. இதில் இருக்குது. அதில் பெயிண்டில் இந்தியாவுக்குள்ள கொடி தான் இருக்குது. எவ்வளோ இந்தியா தான் இருக்குதுன்னு நினைங்க. வச்சு வச்சுருங்க. தாட்டு தான் அது. இந்தியா ஆடணுங்கிறது தாட்டு தான் அது. அப்போ இந்தியாவுக்கு போனால் எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷனில் போனோம்? லேடிஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. பிடிச்ச இப்போ நீ விளையாடுறில்ல, நீ விளையாட்டில் கற்கிறத விட இந்த லைஃப்பில் இருக்குல்ல, லைஃப்பில் உனக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எதையும் பேஸ் பண்ணுவா நீ. மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது. தெரியுங்களாம்மா? உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா? பழைய பெண்கள் மாதிரி கிடையாது. நீங்கள் உங்கள் கிளப்புக்கு பேர் தெரியுமா? என்னன்னு என்னது? பாரதி நாயர். எந்த ஊருமா? பாரதிக்கு எந்த ஊர்? எட்டயபுரம். அவர் யார்? எதுக்காக போராடினார்? பெண்களுக்காக, பெண் விடுதலைக்காக. பெண் விடுதலைன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ விடுதலை இருக்கிறீங்க, சுதந்திரமாக இருக்கீங்களா? காரணம் யார்? இந்த மாதிரி ஆளுகள் தான். இந்த மாதிரி ஆள் பெண்கள் இப்படி இருக்குது, முடங்கி வீட்டை முடங்கி சமையல் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டோம், பாத்திரம் தேய்ச்சி துணி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வைக்கல. புரிஞ்சா உனக்கு? உன்னை எப்படி வச்சுருக்குப்போம்? வெளிப்படைஞ்சிருக்கிறியா? காரணம் அந்த மாதிரி அவர் பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பெரிய ரைட்டர். அச்சமில்லை அச்சமில்லை. அது யாருக்கு? பெண்களுக்கு. அச்சம் இருக்கக்கூடாது. அச்சம் இருக்காதுல்ல, இருக்க வச்சப்படாது, பயப்பட செய்யாது. ஏது பயந்து என்ன நடக்க போகுது? பயங்கிற ஒரு கருத்து கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாரதிக்கு பேரை வச்சுருக்காங்க. அந்த அவர் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஏன்னா அந்த காலங்காலம் கடத்தப்படாதனால அவங்களுக்கு புரியல. அது இந்த பாரதியாரை பற்றி அவர் அந்த பேரை வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு பிரேவ் கேளாக இருக்கணும். சமூகத்துக்கு என்ன சொன்னால் அந்த பாரதி வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும். அவர் ஒரு டர்பன் வச்சுருப்பார், தெரியுமா? டர்பன் தெரியுமா? அவனுக்கு ஒரு தொப்பி வச்சுருப்பார். பாரதி ஒரு தொப்பி தான் அடையாளம். இது கிராஸ் வச்சு ஒரு தொப்பி வச்சுருப்பார்ல, பார்த்துருக்கலாமா? அதே தொப்பி நீ வைக்கணும். நீ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், எடுத்து சமூகத்துக்கு அனுப்பணும். பாரதியார், நான் தான் உண்மையான பாரதியார். வைக்கலாமா? ஏதாவது காலம் வரும், அதுக்கும் காலம் வரும், தொப்பியும் காலம் வரும். என்ன பாரதியார் கண்ட புதுமை பண்ணி காலம் வரும், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். என்ன மற்றபடி இன்னொன்று ப்ளஸ் அவர் பெரிய ஆன்மீகவாதி, ஸ்பிரிச்சுவல் மேன். யார் அவர்? காசிலாம் இருந்திருக்காரு, நல்ல ஸ்பிரிச்சுவலாக பாடுபட்டால் 38 வயசில் இறந்து போகிறார். அந்த வயசில் இருந்து விடுதலைக்காக பாடாட்டி அவர் 7 போட்டு இருந்து காலி பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் போய் வச்ச பேதான் அவங்க பேர். ப்ளஸ் ஆன்மீகம். இந்த இடம் இப்போ தெரியும். அந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியுமா? பாபநாசம்னா தெரியுமா? யார் வாழ்ந்த இடம்? பாபநாசம். பாவம் நாசம், பாவத்தை நாசம் பண்ணுற இடம் தான் பாபநாசம். அதில் தாமரை பண்ணி போதா, எவ்வளோ பாவம் செஞ்சதாலும் அதை கங்கைக்கெல்லாம் கங்கை கழுவிலான்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அகஸ்திய முனிவர்கள் அந்த இடம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, இதில் தான் அகஸ்தியர் இருந்த இடம். அது அகஸ்தியர் இந்த இடத்துக்கு சிவபெருமானுக்கு கல்யாண காட்சி மேலே நடக்கும்போது எல்லா முனிவர்களும் எங்கே போயிடுறாங்க? இமயமலைக்கு போயிருக்காங்க. அவர் உடனே கூப்பிட்டு பாறங்கள் குறையுது, இங்கே போன்னு சொல்லி அவர் ஒரே ஒரு ஆளை அனுப்பி இங்கே விட்டார். ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன். புரிஞ்சா அவனுக்கு? ஆன்மீகங்கிறத மக்களுக்கு எளிமையான ஆன்மீகத்தை கொடுத்தாரு. வேதம் படித்தாதான் கடவுளை அடைய முடியும்னு சொல்லிட்டு பிராமன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய சமூகம் வச்சு அதை படிச்சுட்டு இருக்காங்க. புரிஞ்சா? அது வேதம் படித்து ஐயர் பார்த்துருப்பீங்களா? ஐயர் பொண்ணு கேள்வி. அவங்க காலையில் எழும்பிடுவாங்க. ஐயர் பொண்ணுகளை பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பிடுவாங்க, குளிச்சுருவாங்க, கோலம் போட்டுருவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. அவங்க தான் கடவுளை பார்க்க முடியும். நம்ம சாமானியன் கடவுளை புக்கு வழியாக, வேதம் வழியாக, அறிவு வழியாக பார்க்கக்கூடிய ஆள். நமக்கு யார் தந்தா? அகஸ்தியர் என்ன தந்தாருன்னா, நீ வேதம் படிக்கண்டாம், என்ன படிக்கண்டாம்? வேதம் படிக்கண்டாம், சாஸ்திரம் படிக்கண்டாம், இந்த ஆச்சாரங்கள்லாம் கடைபிடிக்கண்டாம், எளிமையாக படிச்சுக்க மனசா. கடவுளுங்கிற வேற எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே இருக்காரு. கடவுள் வேற எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே இருக்காரு, நீ அதை எட்டிப்பாரு அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் தான் எளிமையான வழி அகஸ்தியர் கொடுத்தாரு எல்லாருக்கும். எனக்கு குருநாதர் அவர் தான் நான் குருவாக வணங்குறேன். அவர் எளிமையாக பார்க்கலாம் கடவுளைனார். நீ புக்கிலேயோ கடவுள் வேற எங்கேயோ இருக்கான்னு தேடினா உலகத்தில் என்னையும் கடவுளை பார்த்துக்க மாட்டான். உனக்குள்ளே தேடினா உனக்குள்ளே இருக்குன்னு சொன்னாலா சித்தர். எங்கே எப்படி இருக்குன்னு சொன்னாருன்னா, படமாட்டோ ஃப்ரேமாட்டோ இல்லை, உணர்வில் இருக்குன்னு சொன்னார். உணர்வுன்னா என்ன புரியுது அவனுக்கு? ஒரு கோவங்கிற உணர்வு,
கோவப்படணும் உணர்வு. ஒரு வருஷம் இந்த பேர் கோவம் தான் உணர்வு தானே. காமங்கிறது உணர்வு, பசிங்கிறது உணர்வு. பசிங்கிறது எப்படி தெரியும்? பசி எப்படி தெரியும்? சொல்ல முடியுமா? பசி சொல்ல முடியுமா? உணர்ந்துருவல்ல. அந்த மாதிரி இறைவன் அப்படி தான் உணர முடியும் அப்படின்னு எளிமையாக காட்டணும். காற்று வழியாக சுவாசத்து வழியாக பார்க்கலான்னு சொல்லி எளிமையாக காட்டினார். அந்த பூமியில் இருக்கா புரிஞ்சா? நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணுவோம் அந்த அது பாதியார் கண்ட அவர் புதுமை பெண் அவருக்கு பார்க்குறது வேறு கண்ணோட்டம், நாம் பார்க்குறது வேறு கண்ணோட்டம். புரிஞ்சா? ஸ்பிரிச்சுவலையும் சேர்த்து பார்க்குறேன். ஸ்பிரிச்சுவலும் சேர்த்து ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, என் வேலை கிடச்சி விளையாட கண்டினியூ பண்ண முடியாமல் என்கிட்ட வந்து வறுமையிலையும் வீட்டு சூழலும் அப்பா இறந்தோம், அப்பா தண்ணி அடிச்சுட்டு போய் அம்மா இறந்தோம், இந்த பையன் அந்த அம்மாவை பார்க்குறதுக்காகவோ அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்காகவோ விளையாட்டை விட்டுட்டு போனதை நான் 100கணக்கில் பார்த்துருக்கேன். அந்த 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 ஏக்கத்தில் வெளியே போகிறாள். ஏக்கன்னு தெரியல, எல்லாரும் விளையாடுறீங்க. இது ஒரு பொண்ணு எனக்கு விளையாட முடியாத அப்பா வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் படுத்துருக்காரு, இறந்து போகிறாரு, நான் போகிறேன்னு சொன்னால் அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கு மனசு எப்படி இருக்கும்? புரிஞ்சாமல் விளையாட பிள்ளைங்களுக்கு அப்படி எத்தனை பேரை விட்டவை. ஆனால் இருக்க வரைக்கும் நீ டிசிப்ளினாக ஒழுங்காக இருந்தால் அது ஒன்று வெற்றி தான் தரும். புரிஞ்சா அவனுக்கு? நீ இன்னைக்கு விளையாடி வெற்றி கிடைக்கலன்னு வெளியே போகாத. அதை விட விளையாடி வெற்றி கிடைச்சவனை விட விளையாடாமல் வெற்றி கிடைச்சவன் ஜாஸ்தி. புரிஞ்சா அவனுக்கு? விளையாடி ஒருத்தன் சவுத் சென்டரில் வேலை கிடச்சி ஒரு பையன் வரான். சம்பளம் எவ்வளோ கையில் வாங்குறான்னு கேட்குறேன். சம்பளம் நிறைய இருக்கும், லோனுங்கள்லாம் பிடிச்சி போக அவன் 3000 கிடைக்கும் முடியுங்க. நீ எப்படிலாம் குடும்பம் நடத்துவா? அதாவது லோன் வந்தோட லோன் போட்ட வேண்டியது. ஒரு வீடு லோனு, பைக் லோனு, அக்காளுக்கு தங்கச்சி கட்டி கொடுக்க லோன் போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சா கதை. சும்மா இருந்தான், ஒரு பெயிண்ட் கடை வச்சான், ஒரு மரக்கடை வச்சான், ஒரு ஸ்டுடியோ வச்சான், அவன் வீடு போட்டுறான், கார் வாங்கியிருக்கான். புரிஞ்சாமா? அந்த அந்த கான்செப்ட் புரிஞ்சில? இப்போ விளையாட்டு தான் இல்லை, இங்கே ஒரு டிசிப்ளினால் விளையாடும்போது அது கடவுள் உங்க கூட இருப்பார், இவங்க எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு அந்த அந்த உணர்வோடு என்ன செய்யுங்க, நீங்கள் பயணம் பண்ணி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடவுள் நம்புறீங்களா? இந்த மண்ணை நம்புறீங்களா? அவர் நம்பாத, உன்னை நம்பு. நீ அடுத்த நம்ப போகிறா? நீ அடுத்தாலும் நம்ப போகிறா? நீ விளையாடுவேன், நான் விளையாடுவேன், நான் ஜெயிப்பேன்னு சொல்லி நம்பு. ஏன்னா நான் உனக்கு விளையாட்டு சொல்லி தந்துட்டு இருந்தேன்னா என்ன ஆகுனா கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி ஆகிப்போம், ரோபோ மாதிரி ஆகிப்போம். நீ அந்த விளையாட்டை படிச்சுன்னு வச்சுக்க உன் வாழ்நாளில் மறக்க மாட்டான். நான் உனக்கு வந்து போனஸ் போட சொல்லித்தானே, நான் உனக்கு டிஃபென்ஸ் ஆங்கிள் போட சொல்லித்தரேன்னு சொன்னிச்சுங்க, நீ இப்படி போடணும்னு சொல்லி நீ அப்படி தான் போடுவா. அப்படி தான் போடணுமா? இடம் அப்படி தான் அமையுமா? ஒரு இடத்த சிச்சுவேஷன் அப்படி தான் அமையுமா? மனித உணர்வு வேறு, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஆங்கிள் போடணும், எந்த இடத்துல ஆங்கிள் போடணும், எப்படி போகணும், எப்படி பிடிக்கணும், எந்த இடத்த பிடிக்கணும் இருக்கா இல்லையா? நீ அந்த இடத்துல ஆங்கிள் பிடிச்சா அதில் இடத்துல போயிடும். ஏன் எங்கே ஆங்கிள் போட போகிறா? தொடையடி தையடி காட்சி பண்ணணும். அது யாருக்கு எதுக்கு இருந்துடும்? அவர்கிட்ட இருந்தோன்னா என்கிட்ட இருந்துருமா? உங்ககிட்ட இருந்துருமா? என்கிட்ட இருந்துடும், உங்ககிட்ட இருந்தோம், உங்ககிட்ட இருந்து வரணும். இந்த வெற்றியோட உணர்வு எங்கே இருந்துடணும்? உங்ககிட்ட இருந்துடணும். இதைத்தான் நான் பார்த்தேன். எனக்கிட்ட நான் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்து நான் சொல்லிக் கொடுத்துட்டு நான் பெருமைப்பட மாட்டேன். ஒரே ஒரு பையன் நான் சொல்லிக் கொடுக்காம படிப்பான். இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது நான் அந்த மரத்தில் இருப்பான், எனக்கு தெரியாது. நான் பையன் மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன வயசில் வரும்போது விரட்டி விட்டுருவேன். நான் அடிபட்டோம்ல. 6ஆம் கிளாஸ் ஒரு பையன் விளையாட வந்தான், விரட்டி விட்டேன். போடலன்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் என்கிட்ட விளையாட வந்தான். சரி விளையாட விட்டான். அவன் என்ன பண்ணான்னா ஸ்கூல் பில்டிங், அது ஒரு பில்டிங்கில் அந்த மேலே படுத்து ஒழிச்சுன்னு பார்த்துருக்கோம். அவனுக்கு ஒரு தாட்டு கிரியேட் ஆச்சு, விளையாட்டை பற்றி ஒரு விஷன் கிரியேட் ஆச்சு. நான் சொல்லி கொடுக்க பார்க்குறான், அவன் விளையாடுறத பார்க்குறான், டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறான். அது சாதாரண ஆள் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவுக்காக ஆடி ஏசியன் கேம்ஸில் கோல்டு மெடல் ஜீவகுமார். புரிஞ்சா? செல்ஃபாக தன்னால் விளையாட கற்றுக்கிட்டாள், தன்னால் விளையாட்டை கற்றுக்கிட்டாள். நான் தன்னால் விளையாட்டை கற்றுக்கிட்டால தான் நான் விரும்புகிறேன். நீ அதான் செய்யணும். இந்த அவர் கோச் வந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லிக் கொடுக்குறாரு, இந்த பொண்ணு நீ பார்த்துக்கிட்டு இருக்கா, உனக்கு சொல்லித் தரல. நீ அவர் நல்ல விளையாடுவா, நீ நல்ல விளையாடுன்னு கேட்டால் நான் நீ தான் நல்ல விளையாடுன்னு சொல்லி எப்படி நீ கவனிச்சா? அவர் சொல்லி தரதை கவனிச்சா நீ தான் நல்ல பிளேயர் ஆகும். அவள் இல்லை, அவள் சொல்லிவிட்டு டென்ஷன் ஆயிடுவார். இப்படி அவள் போட போனால் அவள் அப்படி போடுவா, இப்படி பண்ணால் அப்படி போடுவா. குழப்பம் வந்து பிரச்சனை தாங்க ஓடிக்கிட்டு இருக்கும். பிரச்சனை தான் ஓடும். இது ஃப்ரீயாக இருந்து ஓடும். மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே அதை கேம் ஆக்குறது. மைண்டு கேம் இருக்குல்ல, கபடி மைண்டு கேம் இருக்குல்ல, உள்ளுணர்வில் விளையாட கேம் இருக்குல்ல, அதான் கேம். இப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லேடிஸ் டோர்னமெண்ட்டே நடத்துகிறாங்க. 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு லேடிஸ் போச்சு டோர்னமெண்ட் இருக்குது. இருக்கா இல்லையா? அப்போ எங்கே மாறிட்டு பாரு, காலம் மாறிட்டு பாருங்க. எங்கள் காலத்தில் லேடிஸ்க்கு நாங்கள் அதை வந்து நாங்கள் ஏளனமாக பார்க்க மாட்டோம். லேடிஸ் கேம்னு பார்க்க மாட்டோம். டெக்னிக் இருக்கா ஒன்றும் இருக்காது. சும்மா அங்கேயும் ஆடுவாங்க, அவளை பார்க்கறதுக்காண்டி வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நீ டெக்னிக் வச்சிருக்கா, பிள்ளை கார்த்திகை பிள்ளை டெக்னிக் வச்சிருக்கா, சினேகா பிள்ளை டிஃபென்ஸ் டெக்னிக் வச்சிருக்காங்கல்ல, டெக்னிக்கை பார்க்குறாங்க, விளையாட்டை ரசிக்கிறாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. அதனால் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமான ஜாஸ்தி. இப்பவும் இல்லை, நீ ப்ரோ கபடி இருக்குல்ல, லேடிஸ் வைக்க போகிறாங்கம்மா.
லேடிஸ் வைக்க போகிறதுக்காக டெல்லியில் 2 மார்ச் மாதம் ஒரு இதே நடந்தது. சோனி டிவிக்காரங்க வச்சாங்க லேடிஸுக்கு ப்ரோ கபடி வைக்கிறது. அது கொஞ்சம் பிரச்சனையில் ஓடுது. இந்த அசோசியேஷன் அந்த இன்னொரு அசோசியேஷன் நடத்துகிறாங்கன்னு சொல்லி வராங்க. ஏன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்க நடத்துவாங்க, சோனி டிவி நான் நடத்துகிறாங்கிறான். அப்போது நீ எங்கேயோ போயிடுவா. இந்த பொண்ணுங்கள்லாம் எங்கள் ஊருக்கு வந்துருந்து. இந்த ஊர் இந்த சக்தி பிரதேஷ் பண்ணலாம் ஈரோடு டீம் இருக்குல்ல, எங்கள் சாம்பியன்ஷிப் நடந்தது நாகூரில் நடந்தா பார்த்தீங்களா? நீ வந்து நாகூரில் நடந்தல சாம்பியன்ஷிப் வந்தீங்களா? யாரெல்லாம் வந்தா? வந்தீங்களா? அப்போ அந்த பொண்ணுங்க வந்து நான் ஏற்கனவே போயிருந்தேன், இவங்கள மாதிரி போயிருந்தேன். அப்போ நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் என்ன பார்க்க வர மாட்டீங்களா? கிளப்புக்கு வருவீங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்க வருவீங்க? சாரை பார்க்க போட்டுருவீங்களா? அப்படியே அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு கோச்சு கூப்பிட்டு வந்தார். இப்போ கார்த்திகா இப்போ டாப் இப்படி தானே டாப். இப்போ கார்த்திகா டீமு தான் ஃபஸ்ட் வரும், அவர் நல்லா விடணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணுங்க எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னு ஒரு சஜஷன் இருக்குது. நான் அப்போ எப்படி அடிக்கிறேன்னு கேட்டாங்க என்கிட்ட. இப்போ நான் நீங்கள் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். அவ்வளோதான். இந்த பொண்ணை எப்படி அடிக்கலாம், எந்தெந்த மூலையில் அடிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவங்களே அந்த ஒரு ஆர்ச்சி ஆடினாலும் சினேகலாம் வந்திருந்தா. அப்போ ஆடினா அந்த பொண்ணுங்க அவங்க தான் அந்த முடிவு, இந்த டிசிஷன் அவங்க தான் எடுத்தாங்க. நான் எடுக்கிறதுக்கு ஊக்குவிச்சேன், அவ்வளோதான். எப்படி எடுங்கன்னு சொல்லி ஊக்குவிச்சு அவங்க எடுத்துட்டாங்க, டிசிஷன் எடுத்தாங்க. அந்த டிசிஷன் பண்ணி தான் அவங்க விளையாடினாங்க. கார்த்திக் 1 பாயிண்ட் எடுத்தா. அந்த பொண்ணுங்க என்ன என்கிட்ட சொல்லிச்சோ, என்ன சொன்னாங்களோ அதை அங்கே செஞ்சாங்க. அந்த பொண்ணு எடுத்த பாயிண்ட் மொத்தம் 3 பாயிண்ட். எந்த பொண்ணு? கார்த்திக் எடுத்த பாயிண்ட் 3 பாயிண்ட். அவள் எடுத்திருந்த டீம் இவங்க ஜெயிச்சுட்டு போவாங்க. மெட்ராஸ் தோக்குது, இவங்க ஜெயிக்கிறாங்க. ஈரோடு ஜெயிக்கிற காரணம் அவங்களுடைய அந்த ஒரு மேட்ச்சில் எப்படி ஆடணுங்கிற அவங்களுடைய சிந்தனையை தான் நான் தூண்டுறேன். நான் சொல்லிக் கொடுக்கல எதுவுமே. அந்த பொண்ணு என்னெல்லாம் இருக்குது பாருமா, என்னெல்லாம் ப்ளஸ் பாருமா, எப்படி அடிக்கலான்னு பாரு. அவளே விட சொன்னாங்க. அந்த டீம் வந்தாங்கல்ல, அவங்களே விட சொன்னாங்க. இப்போ நானும் நீ ஒரு ஆளை கேட்டால் அதான் சொல்ல போகிறேன். நீ எப்படி அடிக்கலான்னு கேட்பேன். நான் உனக்கு ஒரு சிந்தனை வந்துடும்ல, அதை செயல்படுத்த சொல்கிறேன். அடிக்கணும்ல, ஒரு ஆளை அடிக்கணும் இல்லைம்மா. நீ ஒரு ஆளை அடிக்காமல் டீம் தோற்று போவோம். ஜெயிக்கணும் தோக்கணுமா? அப்போ யார் நல்ல இடம் அடிக்கணும். ஒன்றில் இண்டிவிஜுவல் அடிக்க முடியும், இண்டிவிஜுவல் அடிக்க முடியாட்டு பரவாயில்ல. காம்பினேஷன் ஒன்று இருக்குது, அதில் அடிக்க முடியும். 2ல் ஒன்றில் அடித்து மாட்டி ஆகிற இடம் புரிஞ்சா? உங்ககிட்ட இருக்க வெற்றியே காம்பினேஷன்னா ஒற்றுமை. இந்த குழு உணர்வு இதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். இந்த குழு உணர்வு ஜெயிக்க வைக்கும். அது உங்கள்கிட்ட இருக்குது. இதை விட்டுறாதுங்க, புரிஞ்சா? இந்த குழும உணர்வு விட்டுறாதுங்க. யார் இந்த புள்ள புதுசாக வந்தாலும் பரவாயில்ல, விட்டுறாதுங்க. அவளுக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருங்க, அவளை நேசிங்க, அவளுக்கு ஹோப்பு கொடுங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும், அப்படி கோப்பு கொடுங்க. வந்தால் இந்தியா ஆடுவோமா, கோப்பு கொடுங்க. விளையாடு, வரும், தன்னால் வரும். தேடி வாய்ப்பு இல்லைண்ணா. இன்னும் கை தூக்கு கையா நினைச்சா கையை தூக்கு. சிரிச்சிட்டிங்களா? இப்போ தான் சிரிச்சிங்க. கை தட்டு ஒரு தட்டு. என்னை பற்றி, கோச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருத்து சொல்லுங்கள். வா. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள், எங்களுக்காண்டி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்ததுக்காக நன்றி. இவ்வளோ வெயிலில் எங்களாலே நிற்க முடியலை, இருந்தாலும் எங்களுக்காக இவ்வளோ நேரம் நின்று நாங்கள் என்னெல்லாம் டவுட் கேட்குறோமோ அதுக்கு நின்று பொறுமையாக ஆன்சர் தந்ததுக்காக நன்றி. அப்புறம் எங்கள் மைனஸ் சொன்னாலும் சரி, நாங்கள் பண்ணும்போது நீங்கள் எந்த மைனஸ் பண்ணுறீங்க, இப்போ கார்னருக்கு ஸ்கில் சொல்கிறீங்கன்னா அதை விட்டுட்டு இன்னும் என்ன மைனஸ் பண்ணுதா அதையும் புரிஞ்சு எங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுத்தீங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்போ இப்போ டிஃபென்ஸ் ஸ்கில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அஃபென்ஸும் என்ன மைனஸ் பண்ணுறான்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ டிஃபென்ஸ்க்கு நீ கார்னர் ஓடி போய் அடிக்க, அப்போ அஃபென்ஸ் என்ன மைனஸ் பண்ணுதா, அஃபென்ஸ் வந்து இந்த ஸ்கில்லை நீ ப்ளஸ் பண்ணணும், இப்போ கவர் பண்ணி அடிக்கானா நீ கேப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்தது நல்லா ஃப்ரீயாக இருந்தது, மைண்ட் ரிலாக்ஷனாக நல்லா மெடிடேஷன் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்ஸ்.